ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம மொபைலில் ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கிரிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிரிட் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம காப்பி பண்ணி மொபைலில் வச்சு ட்ரா பண்ணலாம். டேரெக்டாக கம்ப்யூட்டர் பார்த்து நம்ம வரையலாம். நான் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக கையில் மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதே பிக்சரு. இப்போ அதை வச்சு நம்ம வரையலாம். இங்கே இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்குது இந்த பக்கம் ஹரிசாண்டலாக. வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13க்கு 10 இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து என்ன சைஸில் நம்ம இங்கே வரையலாம் பேப்பரில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 10 பாக்ஸ் இருக்குங்க. நம்ம ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா போட முடியாது. ஏன்னா இங்கே 8 தான் இருக்குது. பேப்பரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து 1/2 இன்ச்சாக வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் 1/2 இன்ச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 5 இன்ச்சில் ட்ராயிங் முடியும். இப்போ இந்த சைஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, பாக்ஸ் போடணும் 1/2 இன்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது டாப் லைனு. ரொம்ப டார்க்காக லைன் ட்ரா பண்ணக்கூடாது, ஏன்னா திருப்பி நம்ம எரேஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சைடுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக இங்கேருந்து நம்ம இந்த பேப்பரோட எட்ஜிலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த லைனு கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். அதுக்கு 1/2 இன்ச் நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம வந்து 1/2 இன்ச் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன பிக்சர் தான், ஏன்னா பேப்பரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்கள் பேப்பர் சைஸ் பெரிய ட்ராயிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு பாக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர் வந்து என்லார்ஜ் ஆகும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பக்கம் நம்ம மெஷர்மெண்ட்டு அதே மாதிரி 1/2 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போடுறதுக்கு நம்ம டாட் வச்சுக்கலாம். நமக்கு இந்த பக்கம் 13 பாக்ஸ் வேணும், அதனால 6.5 வரைக்கும் வரும். ஓகே, இதை கண்டினியூ பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நம்ம பிக்சர் வரைகிறதுக்கு இப்போ வந்து பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மொபைல் எடுத்துகிட்டு இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பிக்சர் என்ன ஷேப் பாக்ஸில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் பாக்ஸ் விட்டுட்டோங்க, செகண்ட் பாக்ஸில் ஆரம்பிக்குது. செகண்ட் பாக்ஸில் இங்கே 1 2 3, தேர்டில் ஹேர் இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அங்கேருந்து பிக்சரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே இந்த மாதிரி இந்த லைன் எங்கே கர்வ் ஆகுது கட் ஆகுதுன்றதுலாம் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிக்சர் வந்து அக்யூரேட்டாக வரும். இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த பாக்ஸ் டு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்குது காது. ஸோ நம்மளும் அதே மாதிரி இந்த பாக்ஸில் சென்டராக காதை இந்த மாதிரி டிவைட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ரொம்ப கீழே வந்திருக்கு கொஞ்சம், அதனால் யூஸ் பண்ணிட்டு மாற்றிக்கலாம்.
மேக்ஸிமம் மைக்ரோ டிப் பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டிப் வந்து ஒரே ஈவனாக இருக்கனால உங்களுக்கு ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுனா உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 தேர்ட் பாக்ஸில் இந்த பக்கம் இருந்து கட் ஆகுது. 1 2 3. ஓகே, இப்போ நம்ம அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ உள்ள இன்னர் ஐஸ், நோஸு, மவுத்தெல்லாம் எப்படி வரையலாம் பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் 1 2 3 4th பாக்ஸில் ஐ ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 4th பாக்ஸில் ஐ ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஐ ஸ்டார்ட் ஆகுது. மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 பாக்ஸ். 1 2 3 4 5 6 பாக்ஸ். இங்கே ஐப்ரோ. ஸோ இந்த இடத்துல ஐஸ் வருது, இங்கேயும் ஐஸ் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஐ வந்து ஐபால் கரெக்டாக சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கர்வில் கட் ஆகுது. ஸோ இங்கே வருது. ஐ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே சென்டராக தான் ஐஸ் முடியுது. ஸோ நம்ம இங்கே லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் போயிட்டோம். கொஞ்சம் மாற்றிக்கலாம். இங்கேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே முடிஞ்சிடுது. இங்கே இதோட கேப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி தான் வரையணும். அதனால் நம்ம வந்து இதோட பாக்ஸுக்கு சென்டர் வரைக்கும் இந்த ஐஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாஸ், நான் அதுக்கு தான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோன்றது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா இது நம்ம ரொம்ப ஈஸியாக வரைய முடியும். உங்களுக்கு அதில் வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதில் ஈஸியாக அக்யூரேட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து லைவ் ட்ராயிங்க்கெலாம் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிரிட் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஐ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா நோஸ் வந்து அந்த ஐ இருக்கிற பாக்ஸ்க்கும் கீழ் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்குது. அதுவும் நோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது சென்டராக தான் இருக்குது நோஸு. இங்கே கட் ஆகுது. நம்ம இதே மாதிரி இந்த லைன்ஸ் இது வரைக்கும் இங்கே கர்வ் பண்ணி இந்த இடத்துல கீழே ஜாயிண்ட் ஆகுது. கீழே ஜாயிண்டாக அந்த லைன்லேயே தான் போகுது. ஸோ நம்மளும் அதே மாதிரி இந்த லைன்லேயே கர்வ் பண்ணி கொண்டு போயிடணும். பார்த்திங்கன்னா இதை விட இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது மேலே. அதனால் நம்ம இதை விட கொஞ்சம் இதை ஹைட்டாக மேலே எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் இந்த எட்ஜில் தான் போகுது, இந்த லைன் எட்ஜில். ஸோ நம்மளும் இந்த லைன் எட்ஜில் கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு நான் ஃப்ரீ ஹேண்ட் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அது ஒரு மாடலாக வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி பிக்சர் நம்ம வந்து பென்சில் ட்ராயிங் இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி கிரிட் மெத்தடும் யூஸ் பண்ணுவேன், மெஷர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம அப்படியே மெஷர் பண்ணி வரைகிறோம் இல்லையா, அது நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க், அதுவும் பாருங்கள். அதே மாதிரி நான் ட்ரா பண்ணுவேன். இப்போ மவுத்து இங்கே கீழே இருக்குது. இங்கேருந்து ஓகே, இப்போ நம்மளோட அவுட்லைன் பிக்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளால் எந்த ஒரு பிக்சரையும் நம்மளால் எக்ஸாக்டாக அவுட்லைன் ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். மொபைலோ கம்ப்யூட்டரோ தான் தேவை அப்படின்னு இல்லை. நீங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் கடையில் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட, ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்தாலும் சரி, கலர் பிரிண்ட் எடுத்தாலும் சரி, அதோட பிரிண்ட் அவுட் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஸ்கெட்சிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். நமக்கு ஸ்கெட்சிங் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கலரிங் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரோட ஷேடிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.